காய்ஸ் வெல்கம் மை சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஃபாக்ஸ்லான்னு ஏதோ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயின்னுக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ எப்போ போடுறது எனக்கு அப்லோட் தெரில, போய் பார்த்துட்டு போகிறேன் காய்ஸ். நான் பண்ணி வைக்கிறேன் ஒரு வீடியோன்னு, ஒரு பிளாக் மாதிரி பாருங்கள். இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி எந்தெந்தே இல்லைங்க, இப்போ தான் போட்டுக்கிறாங்க. பயங்கர மாதிரி இது ரோடு வேறு லெவலில் இருக்குது ஒரு ரோடு மட்டும். ஆல்மோஸ்ட் ஒரு டீ குடிச்சிட்டு சன்லைட் பார்க்கலான்னு பார்த்தேங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபோட்டோ மட்டும் பிடிச்சின்னு போயிருந்தோம். சன்லைட் மட்டும் அன்றைக்கி செம்ம வியூவுங்க. நல்லா நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து ஒரு செல்ஃபி ஒன்று போட்டு ஒரு சிங்கிளாக ஒரு சோலோவாக ஒரு ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிட்டு சரின்னு கிளம்பிட்டோங்க. சன்செட் லாஸ்ட்டில் ஒரு லாங் வீடியோ ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், வீடியோ போட்டிருப்பேன், பேசியிருக்கிற வீடியோ பாருங்கள். இது வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து பால்கான் கம்பெனி வந்து வேலைக்கு போயிருந்தேன் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நம்மளோட வீடியோஸில் அது என்ன ஆச்சுன்னா, ஃபோன்ஸில் ஒரு பெரிய சம்பவம் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். பெங்களூரில் கூட நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கூட ஃபேஸ் பண்ணிட்டுக்கிறேன். என்னன்னா, ஃபோனில் வந்து அர்லி மார்னிங் 4 o'clock நானே எங்கள் அக்காரம் ஃபோன் இன்டர்வியூக்கு. அவங்க பேர் வந்து ராபர்ட். அவன் பேர் இதோட சொல்ல மாட்டேன், எச்சனை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எச்சலைக்கு நான் ஒரு இதுதான் நல்லது. இதனால தான் நான் சொல்கிறேன். போனோமா, போயிட்டு இங்கேருந்து நியரஸ்ட் அது சங்காத்தி சௌத்ரின்னு ஊர் பேர். நியர்பை சென்னை கிட்ட 40 kilometers இருக்குது. சென்னை கிட்ட, ஓகேவா? சென்னை கிட்ட இருக்குதா. போனதுல கேட் நம்பர் 4 போயிட்டு அங்கே வந்து கேட் நம்பர் 7 தான் ஆள் எடுப்பாங்க. ஏன்னா அந்த ராபர்ட் தான் என்னை வந்து பிக்கப் பண்ணினே போகணும் சொல்லணும். ஏன்னா அவன் வெண்டர், அவன் புரியுதா அவர்களே. போனதுல அவன் இந்த மாதிரி சொல்லினான். அது ஒரு சம்பவமா என்னன்னா, உள்ள போவே இல்லை. இன்டர்வியூ ஜஸ்ட் தான் ஹெச்ஆர் கிட்ட தேங்க்யூ போவாங்க செட்டா அது டேக் பண்ணி எடுத்தேன். ஃபுல்டு டாக்குமெண்ட், என்னோட டிகிரி சர்டிஃபிகேட், என்னோட ஆதார் கார்டு, அவனோட ரெஸ்யூம் மட்டும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணது, ஃபார்ம் மட்டும் வச்சுக்கணும். அது நான் தான் ஃபில்அப் பண்ணேன், அவன் ஃபில்அப் பண்ணேன். ஏன்னா அவன் ஆல்ரெடி ஆளுங்கெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தான். அவங்களாம் கமிஷன் கொடுத்துக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி தான் போய் நிற்கிறாங்க. அவங்களுக்குள்ள க்ளீனாக சொல்லி கொடுக்குறாங்க அந்த உள்ள போக சொல்லி. இதுமாரி பேச ஒரு வருஷமா நான் செஞ்சேன். ஏன் வந்தேன்னா கொஞ்சம் வயிற்று உடம்பு சரியில்லை, சொல்ல இதாகிடுச்சுனால நான் வர முடியாதுனால இப்போ வந்து சொன்னேன். அவன் சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா வண்டியுமே சொல்ல எனக்கு இப்படியே பார்க்குறேன். என்ன எனக்கு பார்த்தா அவனை பேச கேட்டான். ஃபோனில் எங்கள் அக்கா அன்னி மணிக்கு ஃபோன் ஃபோனே எடுக்க மாட்டேன், கட் பண்ண பண்ணிட்டு பேசிட்டான். எங்கள் அக்கா கோவத்தில் ஃபோனை ரெஸ்பான்ஸ் பண்ணாதாங்க யாருன்னா இதுலேருந்து ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, ஒரு வெண்டர்னா நீங்கள் ஏற்று தட்டி கேட்டுருக்கேன். அனுபவத்தில் சொல்கிறேன். இங்கே வந்து அனுபவப்பட்டதில்ல. பெங்களூர்லலாம் நான் எக்ஸாம்பிள் கேட்டுருவேன். இப்போ அந்த இதுனா இந்த மாதிரி கேட்குறதானா அவனா நானா கேட்டுருவாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாரிட்டான்ட்டு போனாங்க. போனால் வேலை கிடைக்கும், போக முடியும் கான்ஃபிடென்ஸாக. போயிட்டு அங்கே போயிட்டு வேலை கிடைக்கும்னா நம்மளுக்கு தான் அட்ஜஸ்ட். அந்த மாதிரி தான் பட்டுட்டு வந்தேன் நான். என் அக்கா உள்ளே வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. தமிழ் மீடியமு ஆவரேஜாக தான் இங்கிலீஷ் வரும். நம்மளுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அதுபடியே வரும். அவங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து சின்னதாக கொடுத்தா படின்னு சொன்னாங்க. ராபர்ட் எச்ச சொன்னதுக்கு எங்கள் அக்காவும் தங்கி படித்தாங்கனால போயிடும், இதெல்லாம் செட் ஆகும். அது பேருங்கெல்லாம் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க. ஆவரேஜாக இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் சேர்த்து வச்சுங்க. அது மாதிரி எங்கள் அக்கா சேர்த்து அனுப்பிச்சாங்க. அப்போ செம்ம கடுப்பாயிட்டேன். செம்ம கடுப்பு எனக்கு. கடுப்பாயிட்டு நான் என்ன பண்ணேன், சரிண்ணா ஆச்சு நான் சொல்லிட்டு உள்ளே கூட்டணும் போனாங்க. உள்ளே கூட்டம் போயிட்டு அப்படி இப்படி தின்னு ஃபர்ஸ்ட் அவன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தான். அவன் மட்டும் அமைச்சிட்டான், நீ உட்காருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கேட்டான். ஃபோட்டோ நான் ஃபோட்டோ வைக்கணும்னா நான் ஃபோட்டோ இருக்கு. ஒரு நக்கலாக இருந்தான். டெம்ட் ஆகிட்டாங்க. அவங்க ஒன்றும் பார்த்து ஸ்கூல்லேருந்து சிரிப்பு கூலி பார்த்துருந்தா நான் சித்தி நின்றுட்டு அது ஒரு சம்பவம் ஒன்றும் ஆயிடுச்சு. வெளியே ஒரு சம்பவம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருந்துச்சு, அது சொல்கிறேன். இது ஆனோடனே ஆயிடுச்சா, அவங்க ஆயிடுச்சு, அவங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு அமைச்சிட்டாங்க. செலக்ட் பண்ணதுனால வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் போகிறேன். ஏய் நீ என்ன கேட்டான். இந்த மாதிரி ஏன் வந்துச்சுன்னா சான்ஸ் எனக்கு நான் இது பண்ண நெக்லெக்ட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்லெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு
செக்யூரிட்டி வேலை செஞ்சீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இதுன்னு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து காது கட்சினாங்க. கிட்டவே போகலைங்க. ஹெச்ஆர் சின்ன பசங்க வந்து பெரிய ஆள் இல்லை. நம்ம ஏஜுக்கு தான் இருக்கிறாங்க. கூப்பிட்டுட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண அவன் பெருசாக இருந்தால் சொல்லிட்டான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்னான். கிட்ட போறேங்க. கிட்ட போயிட்டு என் ரெஸ்யூம் என் டாக்குமெண்ட் கீஸ்ட்டு தேங்க்யூ நீ போ. ஓ ஓ காலையில் காசுல நீ சொன்ன ட்ரிங்க் பண்ணின்னு வரணும். 80 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் பெட்ரோல் போடணும் போகணுங்க. அவன் அந்த மாதிரி பண்ணான். எதுவும் ஸ்டார்ட் ஆகும் உடனே நான் கேட்டேன் நான் கவர்மெண்ட் வேலை கேட்டேன். நான் சொன்னேன் நான் ஒரு செக்யூரிட்டி வேலை இருந்தேன். வேறு என்ன ஃபீல்டு இருக்கு பேசாமல் இருக்கணும். அதுக்கு சும்மா 4 பேர் சென்னை மட்டும் சொல்லி வெயிட் பண்ண போப்பா சொல்லி வெயிட் பண்ணேன். செக்யூரிட்டி அந்த இவன் வந்து என்னத்துக்கு என்ன கேட்க போறான். உனக்கு வேலை இருக்குது இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் கேட்ல என்ன போயிட மாட்டேன். இவ்வளோ டென்ஷன் ஆகி ஃபுல்லாக டென்ட் ஆகி அனுப்பிட்டேன். எப்போ என் அக்கா வேணாம் சொல்லி அனுப்பிச்சாலும் சரி என்ன வேணாம் விசிறு போட்டு வந்துருக்கேன். ஏன்னா நான் போனது ஒரு வேலை அதனால நான் செல்லு கட்ட மாட்டேன். புரியுதா? பேசுறது ரொம்ப நாள் ஆகாது. சரி நம்ம அக்கா நாள் பண்ணி நம்ம நாள் பண்ணி வராமட்டு நம்ம அக்கா கொடுக்கலாம் நான் நம்ம வச்சுருந்தோம்னா அவங்க பார்த்த கட்டளை எனக்கு பெரிய மைண்ட் செட்டு மாஸ்டர் பிளான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி டியூஷன்னா மாம்பக்கம் போயிட்டு இடிஏ அப்பார்ட்மெண்ட்டாங்க டியூஷன் எடுத்து அவர் பெரியவர். நானும் அக்கா கைமா தோல் போட்டது ஆஃபீஸ் போயிடு பார்க்கிங் எத்தனை இது ஃப்ரீடமான இந்தியா இவ்வளோ கண்டிஷனோட வாங்க முடியாது. இப்போ இந்த ஃப்ரீடமாக வந்துடக்கூடாது. அதுதான் தப்பு. ஃப்ரீடம் இல்லாமல் இருந்தா பிரிட்டிஷ்காரன் நேற்றுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க நாட்டை உறிஞ்சி பெருஞ்சி சாம்ராஜ்யமா பட் இந்தியாவில் இவனும் இந்த மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் பேசினா கெட்டவன் அமைதியா போனா அதுதான் இப்போ சொசைட்டியில் போயிட்டு. சரிங்க ஆல்மோஸ்ட் சேனல் பாருங்க. இனிமேல் பர்சனல் வீடியோஸ் போடணுன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பர்சனல் வீடியோஸ் மோர் தான் போடுறேன். இங்கிலீஷில் பேசணும்னா இங்கிலீஷ்ல பேசுகிறேன். கன்னடத்தில் பேசணுமா கன்னடத்தில் பேசுகிறேன். ஏன் எந்த லாங்குவேஜ் நான் பேசுகிறேன். ஆனால் என்னோட வந்தது வந்து கன்னடாவில் பேசுவேன். தமிழில் தான் தமிழ்நாட்டில் போடுறேன். இதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறேன். இன்னும் எதாவது ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. செகண்ட் இயர் பற்றி நம்மளோட கோலை வேறு பாக்கெட் மணி ஒர்க் நம்ம எப்படி போகணும் எப்படி பண்ணுறாங்க ஒரு நல்ல வேலையோடு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். அதுக்கு தான் நான் ஆல்மோஸ்ட் சொல்கிறத தான் அவேர்னஸோடு இருங்க. கேட்டு போங்க. உங்களுடன் இருக்கிறது உங்களுடன் தேங்க்யூ எஸ்டிஎஸ்எல் உறவுகளே. டேக் கேர் அண்ட் பாய்.